வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 325 புள்ளிகள் உயர்ந்து 74,532 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 112 புள்ளிகள் உயர்ந்து 23,114 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் 1,884 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 1,337 பங்குகள் டிக்ளைன்லையும் முடிஞ்சிருக்கு. 52 வீக் ஹையில் 26 பங்குகளும் 52 வீக் லோவில் 232 பங்குகளும் அப்பர் சர்க்கியூட்டில் 85 பங்குகளும் லோயர் சர்க்கியூட்டில் 73 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸை பார்த்தோம்னா மொத்தம் இருக்கிற 21 செக்டார்ஸில் 13 செக்டார்கள் பாசிட்டிவாகவும் 8 செக்டார்கள் நெகட்டிவாகவும் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு சந்தை பார்த்துருக்கிற இந்த வளர்ச்சி தொடருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு சந்தை திரும்பவும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு புல்லிஷ் ரேலி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? மார்க்கெட் சாதாரணமா வெள்ளி என்று ஒரு வீக்னஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஜென்ரலா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்கும். மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பொசிஷன் அன்வைண்டிங் நடக்கும். 2 நாட்கள் விடுமுறை, அதுவும் போர் சூழல் அப்படிங்கும் பொழுது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. 2வது நாளாக ஏறி இருக்கு. நேத்தும் ஒரு புல் பேக் இருந்தது. ஆனால் கூட இதை ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா நம்ம எடுத்துக்க முடியுமாங்கிறது திங்கட்கிழமை கூட சொல்ல முடியாது. செவ்வாய் புதன் என்று தொடர்ந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக பார்த்தோம்னா இது ஒரு புல் பேக் ரேலி. இட் இஸ் நாட் புல்லிஷ் ரேலி. தொடர்ந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்ததுனால ஒரு வேல்யூ பையிங் எமர்ஜ் ஆயிருக்கு சில செக்டார்ஸ்ல. குறிப்பாக இப்ப பெட்ரோலியம் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா விலை ஏற்றம் இருக்காது என்று அரசு சொன்னாலும் அதனுடைய தாக்கம், விலை ஏற்றம், அதனுடைய தாக்கம், பெட்ரோலிய பொருட்களுடைய விலை ஏற்றம், அதனால அந்த நிறுவனங்களுடைய நஷ்டம் குறையும் அல்லது லாபம் அதிகரிக்கும். 2க்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, நஷ்டம் குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல். சோ இதெல்லாம் சேர்ந்து கொள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருந்தது. வங்கித்துறையா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ஏறினதுக்கு முக்கியமான காரணம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூ பையிங் எமர்ஜ் ஆகுது. அங்கங்க பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். அது எமர்ஜ் ஆகுறதுனால எங்கெல்லாம் அந்த மாதிரியான பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ எமர்ஜ் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு பையிங் வரதை பாக்குறோமே தவிர இது ஒரு புல்லிஷ் ரேலின்னு நம்ம மீண்டும் 26,000க்கு இப்ப போகுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியது. அடுத்த ஒரு வாரங்களுக்கு பெரிய அளவுல இருக்கு. ஈவன் இந்த வார் நின்றுச்சுங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி வந்தால் கூட மீண்டும் சந்தை ஓரிரு நாட்கள் ஒரு புல்லிஷ் ரேலி இருக்குமே தவிர அந்த 26,000 தொடுவது அப்படிங்கிறது அடுத்த சில வாரங்களுக்கு சிக்கலான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பட் சந்தையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பட் ஐடி ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் கூட பார்த்திருப்பீங்க, ஐபிஎம் ஸ்டாக் ஒரு பெரிய அளவுல ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். வீழ்ச்சியும் பெருசா இருந்தது, அதே மாதிரி ரெக்கவரியும் பெருசா இருக்கு. இதைதான் பலமுறை நம்ம பேசியிருக்கோம், ட்ரம்ப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்று அனௌன்ஸ் பண்ண உடனே நெகட்டிவா சந்தை இறக்கும், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சந்தை அதிகரிக்கும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்லுவார். இன்டெல் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா அதை பத்தி அவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிறுவனம் $30 மேல இருந்தது, பங்கினுடைய விலை $20 கீழே வந்தது, $19 $20. இன்னைக்கு திரும்ப $35 அப்படின்னு அது ஒரு 50% ஏற்றத்துக்கு மேல இந்த ஒரு ஆண்டுக்குள் அதனுடைய ஏற்றம் இருக்குங்கிறத பாக்குறோம். அது தொட்ட லோல இருந்து. அது மாதிரிதான் இப்ப ஐபிஎம் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு ஒரு துறையில ஒரு குறிப்பிட்ட வேலை போனாலும் இன்னொரு புதிய வேலை வாய்ப்பை அது உருவாக்கும் அப்படிங்கறத சொல்றோம். அதுதான் இன்னைக்கு நம்ம ஐபிஎம் ரேலியிலையும் பாக்குறோம், நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்லயும் வேல்யூ பையிங் எமர்ஜ் ஆயிருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி ரொம்ப பேட்லி பீட்டன் டவுன் துறை அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமாக எஃப்எம்சிஜி துறை, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இந்த துறை, இந்த பங்குகள் கணிசமான வீழ்ச்சியை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு வருகிறது. இங்கும் கூட வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்த வாரங்கள், அடுத்த ஒரு சில வாரங்கள்ல ஒரு பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எமர்ஜ் ஆகலாம். பட் அது எந்த தனிப்பட்ட பங்குகள்ங்கிறத நம்மளால இப்போ சொல்ல முடியாது. அதை பத்தி நம்ம விவாதிக்கவும் முடியாது செபியினுடைய சட்டத்திட்டங்களை படி. சார், வர வாரத்துல சந்தை எப்படி இருக்கும் சார்? இப்போ சந்தை பார்த்திருக்கிற இந்த உயர்வு வர வாரத்திலும் தொடருமா? வரக்கூடிய நாட்கள்ல சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிற கேள்வி எழுகிறது. குறிப்பாக வெள்ளி அன்று நேற்றுக்கும் சந்தை அதிகரிச்சு, இன்னைக்கு வார கடைசியிலும் சந்தை அதிகரிச்சிருக்கும் பொழுது நார்மலா திங்கள் என்றும் சந்தை ஒரு புல்லிஷ் ட்ரெண்டோட ஓபன் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் பொதுவாக அதிகம். அதோட இந்த 23,050 அப்படிங்கிற 100ங்கிற லெவல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதையும் நம்ம 2வது முறையாக கடந்த ஓராண்டுல பார்த்துட்டோம், போன மார்ச் துவங்கி இந்த மார்ச்சுக்குள்ள. சோ இது ஒரு கம்ஃபர்ட் லெவல் நமக்கு கொடுக்குது. இந்த 2 காரணங்களால திங்கள் என்றும் பெரும்பாலும் சந்தை ஸ்லைட்லி புல்லிஷ் ஓபன் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இன்னைக்கு அமெரிக்க பங்குச்சந்தை, சர்வதேச பங்குச்சந்தைகள் பெரிய அளவுல வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல சர்வதேச சந்தைகள் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவா தான் இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸ் இல்ல, பேரிஷ்னஸ் இல்ல, சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஸ்லைட்லி பெட்டர். சோ அதனால திங்கள் என்றும் பெரும்பாலும் பாசிட்டிவ் ஓபன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் இது டூ சூன் டு டிஸ்கஸ் ஒரு வார் சினாரியோல. இதை தாண்டி பார்க்கும் பொழுது
நிச்சயமாக ஒரு அங்கங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த 24,000 தாண்டிய பிறகு ஒவ்வொரு 250-300 புள்ளிகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத போன ஆண்டு நம்ம பார்த்தோம். சோ அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். அடுத்த வாரம்ங்கிறது பெரும்பாலும் இந்த வாரம் நல்ல கணிசமாக இறங்கி அதற்கு பிறகு கணிசமா ஏறி இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல்ல அடுத்த வாரம் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறத தான் பார்க்கலாம். வார் சூழலை பொறுத்து எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி வரலாம். அதர்வைஸ் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும் அடுத்த வாரம் துவக்க ஓரிரு நாட்கள். தங்கம் வெள்ளி நிலவரம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம். பெரிய மாற்றம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கும் அப்படிதான் தொடருதா? தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி வீக் ஆகுது, அப்புறம் இம்ப்ரூவ் ஆகுது. லோக்கல் மார்க்கெட்ல MCXலயும் பாத்தீங்கன்னா அதே தான் பார்க்க முடிகிறது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். 1%க்குள்ள சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள்ங்கிறதா இன்னைக்கு இருந்திருக்கு. இது ஒரு இறங்கிய பிறகு ஒரு கன்சாலிடேஷன் அடுத்த லெவல்ல நடக்குது அப்படிங்கறத பாக்குறேன். இதற்கு மேலுமே பாத்தீங்கன்னா லோயர் டாப் லோயர் பாட்டம் நேற்று சொன்ன மாதிரி அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியை பொறுத்தவரை 10 ரூபாய் ஏறினா 15 ரூபாய் இறங்குது. திரும்ப புல் பேக் இருக்கும் பொழுது ஏறும் பொழுது அதே 15 ரூபாய் ஏறுறது இல்ல, 7 ரூபாய் 8 ரூபாய் ஏறுது. அடுத்த வீழ்ச்சிங்கிறது 20 ரூபாய் இறக்கமா இருக்கு. இப்படித்தான் தங்கம் வெள்ளியில நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் வரக்கூடிய நாட்கள்ல, அல்லது கன்சாலிடேட் ஆகும் இந்த லெவல்ல. ரெண்டுல ஒன்று நடக்கும். புல் பேக் அப்படிங்கிறது சின்னதா இருக்கலாமே தவிர திரும்ப $5,000 தாண்டும்னோ அல்லது பெரிய அளவுல அதிகரிக்கும்னோ சொல்ல முடியாது. தங்கத்தை பொறுத்தவரை வெள்ளியுமே அதே மாதிரி தான். சார், நேத்து இந்த ஈரான் போர்ல ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஏற்பட்டுச்சு. கச்சா எண்ணெய் விலையும் திடீர்னு உயரத் தொடங்குச்சு. இன்னைக்கு அந்த எண்ணெய் நிலவரம் எப்படி இருக்கு சார்? விலை உயர்ந்திருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? கச்சா எண்ணெயினுடைய விலை ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கு. போர் சூழல்ல பெரிய மாற்றம் இல்லை. இருந்தாலும் தொடர் ஏற்றத்துக்கு பிறகு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. பட் இதை நம்ம கரெக்ஷனோ அல்லது இறங்கும்னோ எடுத்துக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் ட்ரம்ப் அவர் ஒரு டெசிசிவா ஒரு இது எடுத்தாருனாலோ இஸ்ரேலும் அதற்கு ஒத்துக்கொண்டு பண்ணாதான் ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். அப்பதான் இது நம்ம ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை நோக்கி போகுதுன்னு எடுக்கலாம். கச்சா எண்ணெயுடைய விலை குறைவதற்கு வாய்ப்புகள் அப்பதான் வரும். இல்லைன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அது ஏற்றம்ங்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமான ஒரு புல் பேக் அல்லது ஒரு கன்சாலிடேஷனை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இந்த கான்ட்ராக்ட் இந்த ஒப்பந்தத்துல MCXல வணிகம் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. சார், இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான IPOக்கள் ஏதாவது இருக்கா? SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட்ல மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அவர்களுடைய புதிய பங்கு வெளியீடு அதற்கான ஆயத்த பணிகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல இது ஆஃபர் ஃபார் சேல் 6.3% SBI விற்கும், 3.7% அவங்களுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர் யூரோப் விற்பாங்க. அதே மாதிரி டாரண்ட் கேஸ் அப்படிங்கிற நிறுவனம் புதிய பங்கு வெளியிடுவதற்கு ஃபைல் பண்ணிருக்காங்க செபியில டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட் கான்பிடென்ஷியல் ரூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அது மூலமா போயிருக்காங்க. இது என்ன கான்பிடென்ஷியல் ரூட் அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது ஒரு நிறுவனம் புதிய பங்கு வெளியிடுவது அல்லது பங்கு விற்பனைக்கு வரும் பொழுது சந்தையில் அது சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் கடந்த பல ஆண்டுகளுக்கான அவர்களுடைய கணக்கு வழக்குகள், அந்த துறை சார்ந்த தகவல்கள், இது எல்லாத்தையுமே அவங்க ஃபைல் பண்ணணும். அதுக்கு பேரு டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்றது, DRHPன்னு. அது பொதுவெளியில் எல்லாருக்குமே கிடைக்கும். அதுல அந்த நிறுவனம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, பிராண்டு, எல்லா செலவுகள் எவ்வளவு பண்ணாங்க, எல்லா ஃபுல் டீடைல்ஸ் வரும். லிட்டிகேஷன் இருக்கா இல்லையான்னு. இது சில சமயங்கள்ல போட்டி நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா கான்பிடென்ஷியல் ரூட்ங்கிறது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த பங்கு வெளியிடுபவர்கள் அந்த கான்பிடென்ஷியல் ரூட்ல போயிட்டு ஃபைல் பண்ணிட்டு அந்த தரவுகள் செபிக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அவர்கள் புதிய பங்கு வெளியிடப்படும் போது இது ஓப்பனா சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, அவங்க பங்கு வெளியிட வேண்டாம்னு கடைசி நேரத்துல முடிவு செய்யலாம். செபி அனுமதி கொடுத்துரும். ஆனால் இவர்கள் அதை பப்ளிஷ் பண்ணாம நிறுத்திடுவாங்க. ஏன்னா இவர்கள் பங்கு வெளியிட வேண்டாம் என்ற முடிவு எடுக்கலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் சந்தை நிலவரம் கொஞ்சம் கலவரமாக இருந்ததுன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு விலை கிடைக்காது, அந்த இஷ்யூ ஃபெயிலியர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பட்சத்துல அவர்கள் அதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அப்ப எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த தரவுகளை பொது வெளியில பகிரணும்? போட்டியாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போயிடும். நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸை காப்பி அடிக்கிறதுக்கோ, ஃபாலோ பண்றதுக்கோ அல்லது தெரிந்து கொள்வதற்கோ அதற்கு தக்க கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை நிறைய பேர் இந்த கான்பிடென்ஷியல் ரூட்ங்கிறத நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. பட் பல பேர் ஜெனரலா அந்த டாக்குமெண்ட்ஸ் பொது வெளியில வெளியிடுறதை தான் நம்ம பார்த்திருக்கோம். சார், ஜொமேட்டோவில் கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வைக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. இது சந்தையில் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஜொமேட்டோ அவங்க டெலிவரி சார்ஜஸை கணிசமாக உயர்த்தி இருக்கிறார்கள். சதவீத கணக்குல பார்த்தோம்னா 10% மேல உயர்த்தி இருக்கிறார்கள். 12 ரூபாய் 50 பைசா சராசரியாக இருந்தது. இப்ப 14 ரூபாய்க்கு மேல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சந்தையை பொறுத்தவரை இது பெரும்பாலும் அப்சார்ப் ஆயிடும். சிறிய மாற்றம் பெரும்பாலும் பலர் நோட்டீஸ் பண்றது இல்லை. என்றாலும் இவங்களுடைய பாட்டம் லைன்ல அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் காஸ்ட்
காஸ்டும் அவர்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம கவனத்துல கொள்ளணும். பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதனுடைய அவைலபிலிட்டியே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து உணவு தயாரிக்கிறதுல இருக்கக்கூடிய சிங்கடங்கள் இருக்கும் பொழுது, அதனுடைய காஸ்ட் அதிகரிச்சிருக்கும் பொழுது, சோ இது எந்த அளவுக்கு இது வந்து பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன நெகட்டிவா இருந்தது வந்து இதுல ஓரளவுக்கு சரி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்ற நிறுவனங்களும் மெல்ல மெல்ல இந்த மாதிரி கட்டணங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குவிக் டெலிவரியில இருந்து மற்ற எல்லாருமே, கொரியர் சர்வீஸ்ல இருந்து எல்லாருமே கட்டணங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே ஏற்ற துவங்கி விட்டார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதெல்லாம் நம்ம பணவீக்கம் அதிகரிக்கும்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு மறைமுகமாக பல விஷயங்கள்ல இதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். சார், எண்ணெய் நிறுவனங்கள் பிரீமியம் பெட்ரோலினுடைய விலையை உயர்த்திருக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஈரான் போரினுடைய விளைவா? இந்தியன் ஆயில் வந்து இண்டஸ்ட்ரியல் டீசல் பிரைஸை 25% ஏற்றிருக்காங்க. இது கணிசமான ஏற்றம். பிரீமியம் பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம சொன்ன அந்த பணவீக்கத்துக்கு அதனுடைய தாக்கம்ங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. மார்ச் மாதத்தினுடைய பணவீக்கத்தை நம்ம ஏப்ரல் மாசம் பார்க்கும் பொழுது ஓரளவு தெரியும். ஏப்ரல் மாசம் அதனுடைய பணவீக்கம் மேல பார்க்கும் பொழுது அதனுடைய முழு எஃபெக்டும் தெரியும். அதுக்குள்ள வார் நின்று விலைவாசி இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது மீண்டும் அதிகரிப்பதற்கான வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய நாட்களா இருக்கு. சார், கோர் இண்டஸ்ட்ரீஸினுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறதாக ஒரு தரவு வெளியாகி இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏப்ரல் டு பிப்ரவரி 8 கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய growth அதை பற்றி தரவுகள் வெளியாகிருக்கு. 2.9% ஏப்ரல் இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடப்பு ஆண்டுல 2025-26ல 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய வளர்ச்சிங்கிறது 2.9% இருந்தது. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துல 4.4% இருந்தது. இப்ப 2.9 குறைஞ்சிருக்கு. சோ இது நம்ம மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட growth வந்து 4% இருந்தது. இப்ப 2.3% பிப்ரவரியில குறைஞ்சிருக்கு. சோ இது வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ். இது வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு. சார், கரன்சி மார்க்கெட்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பும் கணிசமாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மட்டும் 89 பைசா 90 பைசா அதிகரிச்சிருக்கு. 93 ரூபாய் 59 பைசா அப்படிங்கிற அளவுல வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய வணிகம் நடந்திருக்கு. தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல மார்ச் மாத ஒப்பந்தம் பொதுவா பாத்தீங்கன்னா அது வந்து புல்லிஷ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி யூரோவும் அதிகரிச்சிருக்கு. 1 ரூபாய் 15 பைசா அதிகரிச்சு 108 ரூபாய் 25 பைசா. அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ரூபாய் 36 பைசா அதிகரிச்சிருக்கு. 125 தாண்டிடுச்சு. 125 ரூபாய் 30 காசு. ஜாப்பனீஸ் எண்ணுமே இன்னைக்கு 1 ரூபாய் 21 பைசா அதிகரிச்சிருக்கு. 59 ரூபாய் 29 பைசா. சோ ரூபாய்க்கு நிகராக எல்லா கரன்சியுமே அதிகரிச்சிருக்கு. ஆனால் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு அதிகரிக்கல. அதுவும் இன்னும் 100க்கு அருகாமையில் தான் இருக்கு. ஏற்கனவே ஏறினது, பட் நேற்று இன்னைக்கு பெரிய அளவுல ஏறல. சோ இந்த சூழல்ல ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்குது. ரூபாய் வீக்கனா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஆர்பிஐனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாதனால இருந்துதான். ஆர்பிஐ மண்டே டியூஸ்டே இன்டர்ஃபியர் பண்ணி இதை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பார்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து will be very interesting to watch. இது போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரமும் கிரெடிட் growth, டெபாசிட் growth குறித்த புள்ளி விவரங்களும் வர இருக்கிறது. அந்த தரவுகளும் வந்து இதுல முக்கியமான ரோலை பிளே பண்ணோம். அது என்ன டீடைல்ஸ்ங்கிறது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார். நிச்சயம் சந்திப்போம். நன்றி.